வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து அறிவு உடல் ஆற்றலை பயன்படுத்துதல். அறிவு உடல் ஆற்றலை பயன்படுத்துதல் அப்படின்ற தலைப்பில் சுவாமிஜி என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். புலன்கள், உடல் கருவிகள், அறிவின் ஆற்றல் என்ற இவற்றில் சிறந்த மனிதர்கள் உடல் பலமும் அறிவின் நுட்பமும் இக்காலத்தில் கவலையில்லாது ஓடிப்பாயும் வெள்ளம் போல் பல்வேறு துறைகளில் அழிவை செலுத்தி விடுகிறது. அவைகள் அவ்வாறு செய்யாது வாழ்க்கைக்கு துறைகளாகிய மனோ தத்துவம், சுகாதாரம், பொருளாதாரம், விஞ்ஞானம், அரசியல் என்ற 5 துறைகளிலும் நன்றாக பயன்படுத்தும்படி செய்து அப்பயன்களின் உதவியால் உலக மக்கள் அனைவரையும் நீதி, அன்பு, அமைதி, இன்பம் என்னும் குறிக்கோளுடன் வாழ செய்ய முயற்சி செய்வோம் அப்படின்றது. அதாவது எல்லாருக்கும் எல்லாமே அமைஞ்சிடாது. ஆனால் உண்மையுமே ஒரு ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க, ஒரு 20லேருந்து ஒரு 60க்குள்ளே பார்க்கலாம். இல்லை அப்படின்னா 20லேருந்து ஒரு 50க்குள்ளேயாவது நல்லாவே இருக்கும். எல்லாருக்குமே உடல் ஆற்றலாக இருக்கட்டும், அறிவாற்றலாக இருக்கட்டும். அந்த புலன்கள் இதை கொண்டு என்ன பண்ணுங்க, என்னால் சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும்னு ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமுதாயம் முன்னேற்றம் அடையும். ஏன் இதை நம்ம சொல்கிறோம், சுவாமி சிந்திக்க சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் வாழ்க்கையில் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளவும் தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பயனுள்ள வாழ்க்கையாக வாழும்போது என்ன நடக்கணுங்க, முதல்ல உடல் நல்லா வலுவாக இருக்கணும், அறிவு சிறப்பாக இருக்கணும், புலன்கள் இயங்கி கொண்டிருக்கணும். அப்போ இந்த 3 கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடலும் ஆகட்டும், அறிவாகட்டும் எல்லாமே சிறப்பாகும். அப்போ இது மாதிரி நல்ல உடல் பலமும் அறிவும் ஆற்றலும் உள்ள நுட்பமும் உள்ள இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி கவலை இல்லாமல் ஓடிப்பாயும் வெள்ளம் போல் என்ன பண்ணுங்க, போயிட்டு வெள்ளம் வருது அப்படின்னா என்னதுங்க, அது எதுவும் பலனு கிடையாது, அது வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் அதே வெள்ளத்தை அந்த நீரை அணை கட்டும் பொழுது என்ன நடக்குதுங்க, அது பயனுள்ளதாக வாழ்க்கைக்கு துணையுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த விதத்தில் அந்த வெள்ளமாக ஓடக்கூடிய அந்த உடல் நுட்பமாகட்டும் இல்லை அறிவாக இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணுங்க, பல்வேறு துறையில் அழிவுக்கு ஆக்கம் செய்யாமல், அழிவுக்கு போகாமல், துணை போகாமல் ஆக்கத்துக்கு உதவும் பொழுது அந்த வாழ்க்கை தனக்கும் பயனுள்ளதாய் மற்றவருக்கும் பயனுள்ளதாய் மாறும். ஒரு மரம் எடுத்துக்குங்க, இல்லை ஒரு செடி கொடி எதுவுமே எடுத்துக்குங்க, அது என்ன பண்ணுதுங்க, அது பலனை எதிர்பார்த்து செய்யறதில்லை, ஆனால் அது எல்லாருக்கும் நல்லது தான் கொடுக்குது. அதுபோல் மனிதனாக பிறந்த நாம் மட்டும் என்ன பண்ணுறோங்க, தான் தனது பொருள்பற்று, அதிகாரப்பற்று, புலன் இன்பம், இப்படி செல்வாக்கு, பதவி, பட்டம், இதில் ஒரு வலையில் இருந்துக்கிட்டு தானும் துன்பப்பட்டு மற்றவங்களும் துன்பப்படுறாங்க. அந்த நிலை இல்லாமல் பிறந்த ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். அப்போ வெள்ளமாக வேஸ்டாக போகாமல் என்ன பண்ணுங்க, அதையே அணை கட்டி சேமிக்கும் பொழுது என்னென்ன துறையில் நடத்தலாங்க, மனிதர்கள் நல்ல விதத்தில் மனோ தத்துவம், அந்த மனதை அமைதிப்படுத்தும் பொழுதுதான், என இன்ப துன்பத்தை கடந்து அமைதி நிலையில் வரும்பொழுது தான் மனம் சிறப்பாக வேலை செய்யும். ஏன்னா சராசரி வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் வேகம் இருக்கும்போது, அறிவாற்றல் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க, அளவுக்கு அதிகமாக மனதை இன்பத்துக்கு நினைச்சிட்டு போயிட்டு துன்பத்துக்கு தான் ஆளாகிறோம். நம்ம எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்றவர். அப்போ அந்த மனதை இன்ப துன்பத்தை கடந்த அமைதி என்ற நிலையில் வரும்பொழுது ஆக்கத்துறையில் நாம் வளர்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுகாதாரம். கண்டிப்பாக சுகாதாரம் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளும் சுகாதாரமாக இருக்கணும், நம்ம குடும்பமும் இல்லை தெரு எல்லாமே சுகாதாரமாக இருந்தால் தான் அந்த துறையில் உயர்வு அடைய முடியும். அப்போ இந்த சுகாதாரம் ஒன்று க்ளீன் பண்ணுறதுலையோ, அடுத்தது நம்ம உடல் பயிற்சி செய்கிறதுலையோ, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வன்ற விதத்திலே நம்ம சுகாதாரத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஏன்னா பொருள் தான் ஆதாரமாக இருக்கிறது இல்லைங்களா. அப்போ பொருள் துறைக்கு வேணும், ஆனால் அதுவே வாழ்க்கையாக அமையாது. அப்போ அவங்கவுங்களுக்கு ஏற்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை அனுபவிக்கும் போது தானும் அனுபவிக்கலாம்,
பொதுவாக சொல்லுவாங்க, நாம் சம்பாரித்தோம் அப்படின்னா நம்ம அனுபவிக்கலாம், மீதி இருக்கிறத சேர்த்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு உதவும். அந்த விதத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது சேர்ப்பதும், அந்த திட்டமாக இருக்கும்போது அதை மீதி, அதாவது சிக்கனமாக சுவாமி சொல்கிறார், சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தங்கள், அந்த விதத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையலாம். அரசியல் தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே ஆண்டுட்டுருக்கு. அதனால் அவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். அதான் சுவாமிஜி அழகாக உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் இல்லைன்னு அந்த பாடலில் கொடுத்துருக்காரு, உலக நல்ல வேட்பில். அந்த பாடலை நம்ம உணர்ந்து பாடினாவே கண்டிப்பாக அரசியல் மாறும், நாமும் மாறுவோம். ஏன்னா அரசியல் தான் நம்மை வழி நடத்தி செல்கிறது. விஞ்ஞானம், இந்த விஞ்ஞானம் அப்படின்னா விண்ணை பற்றிய ஞானம். இந்த நிலையில் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டு போனோம், ஏன் எதுக்கு ஏன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் உணர்ந்து செய்தோம் அப்படின்னா நம்ம விஞ்ஞானத்தை கடந்து மெய்ஞானத்தை அடையக்கூடிய வாய்ப்பு, வசதி எல்லாமே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நீதி, அன்பு, அமைதி, இன்பம், மகிழ்ச்சி இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் நம்ம உடல் அறிவு ஆற்றலை பயன்படுத்தும், நாமும் வளர்வோம், மற்றவர்களும் உயர்த்துவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு சப்ஜெக்டோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.